அதாவது ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதனுடைய லென்த் வந்து 60% இன்க்ரீஸ் ஆனாலும் அதனுடைய ஏரியா வந்து மாறாமல் இருக்கணுமா. அப்போ அதுக்காக அந்த செவ்வகத்தின் அகலத்தை எவ்வளவு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது குறைவு சதவிகிதம் அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து ஒரு செவ்வகம்னு எடுத்துக்கிட்டால் அதனுடைய நீளத்தை வந்து நம்ம என்ன வச்சுக்கிடுவோம், 7ன்னு வச்சுக்கிடுவோம். அதை வந்து சம் எக்ஸ் யூனிட்னு வச்சுக்கலாம். அகலத்தை வந்து சம் ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்னவா இருக்கும், எக்ஸ் இன்ட்டு ஒய். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நீளத்தை வந்து 60% இன்க்ரீஸ் பண்ணாலும் அதனுடைய பரப்பளவு வந்து மாறாமல் இருக்கணும். அந்த எக்ஸ் ஒய் தான் திரும்ப கிடைக்கணும். அப்போ இந்த அகலம் ஒய் யூனிட் இருக்குல்ல, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அதிகரிக்கப்பட்ட நீளம் அதானே இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு எக்ஸு ஏற்கனவே இருக்கக்கூடிய நீள அளவு, இப்போ அதில் எவ்வளோ